என்ன ப்ராடக்ட் நீங்க பார்க்க போறோம்? இது வந்து ஹேண்ட் சூட் செட்னு சொல்வாங்க. இது வந்து ரெண்டு கை ஒரு டேபிள். இது வந்து இட்ஸ் a செட். பார்க்கவே ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஒரு ஆள் உட்காரக்கூடிய சீட் அது. உட்கார்றதுக்கு அதே மாதிரி கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சோ இது வந்து ஒரு செட்டாவே கொடுத்துருவீங்க. ஆமா, இது வந்து செட்டாவும் கொடுக்கலாம், இண்டிவிஜுவல் சேராவும் கொடுக்கலாம். இது வந்து ஃப்ளவர் வேஸ். இது ஃபுல்லா டீ க்ளே செஞ்சது. இது நீங்க உங்க லைஃப் பிளான்ட்டே தூக்கி உள்ள வச்சு நீங்க க்ரோ பண்ணலாம். இது வந்து 3 சைஸ்ல கிடைக்குங்களா? ஆமா, 3 சைஸ்ல கிடைக்கும். எல்லாமே இண்டிவிஜுவல் பிரைஸ். இது வந்து கார்னர் யூனிட். இது வந்து நீங்க ஷோகேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ்ல வைக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து இது. அப்புறம் இந்த மாதிரி பாட்டில், இது சோடா பாட்டில். இதுவுமே வந்து டெக்காராவே யூஸ் பண்ணலாம். கார்னர்ஸ்ல நம்ம வச்சுக்கலாம். இது யூனிக்கா இருக்கும். ஓகே. சோ கீழே ஒரு ஸ்டோரேஜ் வந்து மேலே ஒரு ஸ்டோரேஜ். மேலேயும் வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து டெக்கார் ஐட்டம் தான். நீங்க உள்ள வந்து என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க எல்லா இடமுமே வந்து கார்னர் யூனிட்ஸ் தான் வைக்கணும்னு இல்ல, இந்த மாதிரி கிளாக் கூட நீங்க நிக்க வைக்கலாம். யூனிக்கா இருக்கும். சோ இது ஃபுல்லாவே நம்ம ஒரிஜினல் டீக்ல தான். இது எல்லாமே டீக்ல தான் பாக்குறீங்க. இது எல்லாமே இப்ப வந்து டெக்கார்ஸ். ஓகே. சரிங்களா? இந்த மாதிரி மீன்ல இருக்குது, இந்த மாதிரி கருடா, அப்புறம் இந்த மாதிரி ஷிப், எல்லாமே ஒன்னொன்னு என்கிட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும். இப்போ இது வந்து ஃபிஷ் டேங்கா நீங்க யூஸ் பண்ணலாம். உள்ள வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுக்கலாம், இல்ல ஒரு கோல்ட் ஃபிஷ் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஸ்ட்ராக்ட். இது வந்து உருவம் இல்லாத ஒரு முகம். இதுவுமே வந்து டெக்கார் ஐட்டம் தான். இதுலயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஓகே. சோ இதுவும் ஃபுல் வுட்லயே தான் வரும். இதுவும் ஃபுல் வுட். இது வந்து பல்லாங்குழி. இந்த பல்லாங்குழியிலே வந்து நிறைய சைஸ் இருக்கு. ஒரு 2-3 சைஸ் இருக்குது. இது வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா விளையாடக்கூடிய ஒரு கேம். இது வந்து இப்பெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா இப்போ திஸ் இஸ் கமிங் பேக் டு ட்ரெண்ட். ஓகே. சோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ்லயே நமக்கு கிடைக்கும். ஆமா, ஃப்ரூட்ல இருக்குது, அப்புறம் டிராகன்ல இருக்கு, இந்த மாதிரி ஸ்வான்ல இருக்குது, போட் ஷேப்ஸ்ல இருக்குது. பல்லாங்குழி நிறைய வெரைட்டிஸ்ல. இது ஃபுல் வுட் தான் வருங்களா? இதுமே ஃபுல் வுட். இது வந்து டைனிங் டேபிள்ல வைக்கக்கூடிய ஃப்ரூட் பாஸ்கெட்ஸ். ஸோ இந்த மாதிரி லீஃப் ட்ரே பேட்டர்ன்ல இருக்குது, இந்த மாதிரி ஷெல் பேட்டர்ன்ல வரும். ஓகே. அப்புறம் இந்த மாதிரி ஸ்வான், டக்கு, ஃபுல்லா ஆனா எல்லாமே வுட் தான். ஃபுல்லா உங்களுக்கு வந்து வுட். இதெல்லாம் டைனிங் டேபிள்ல வந்து ஃப்ரூட் பாஸ்கெட்ஸா நீங்க வைக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். பிரைஸ் வைஸ் ரொம்ப ரீசனபிளா இருக்கும். இதுவுமே வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எப்படி ஜார் டைப்ல வரும் உங்களுக்கு. இது வந்து பைனாப்பிள்ல இருக்குது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கார்ன்ல இருக்கும். அப்புறமா பீனட் ஷேப்ல இருக்குது. இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் கண்டெய்னராவும் யூஸ் பண்ணலாம், நம்ம டெக்காராவும் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் பீஸ் கேட்டாலும் நம்ம கொரியர் அந்த மாதிரி சிங்கிள் பீஸ் வந்து நாங்க கொரியர் பண்ணி விட்டுருவோம். இது வந்து தேக்கு வேர். தேக்கு வேர்லயே செய்யற சென்டர் டேபிள், தேக்கு வேர்லயே செய்யக்கூடிய சேர்ஸ். இது வந்து கன்சோல் டேபிள். ஓகே. இது அப்படியே வேறு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது, கிடைக்காது. தேக்கு வேர்லயே வந்து அதை வேஸ்ட் பண்ணாம அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். சோ அதையும் ஒரு டெக்கர் ஐட்டமா நம்ம ஃபர்னிச்சரா மாத்திக்கலாம். ஃபர்னிச்சராவே நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூனிக்கா இருக்கும் நம்ம வீட்ல வச்சோம்னா. சோ இது ஒவ்வொரு ஷேப்ல தான் கிடைக்கும். நம்ம கஸ்டமைஸ் எதுவும் பண்ண முடியாது. ஆஹா, கஸ்டமைஸ் வந்து நீங்க சைஸ் சொல்லலாம். அகலம் டயமீட்டர் வேணா நீங்க இதுல சின்னது வேணும் பெருசு வேணும்னு சொல்லலாம். ஆனா வேறொரு ஷேப் எப்படி வருதோ அது அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து டெக்கார் ஐட்டம். கிராப் மாதிரியே இருக்கும். இது உள்ள வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்டோரேஜ் இருக்கும். ப்ளஸ் இது வந்து வச்சாலே யூனிக்கா இருக்கும். கிராப் பாத்தீங்களே, அதுலயே வந்து பம்ப்கின், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பம்ப்கின் இருக்கும், கிராப் இருக்குது, இந்த மாதிரி டர்ட்டில் வாய் இருக்குது. இது எல்லாமே டெக்கார் ஐட்டம்ஸ் தான். அதுலேயே ஹேண்ட் மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து டெக்கார் ஐட்டம்ஸ் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது. இது வந்து லைஃப் பிளான்ட் வைக்கக்கூடிய ஒரு யூட்டிலிட்டி கண்டெய்னர். இது ஒன்று நம்ம யூட்டிலிட்டி கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம லைஃப் பிளான்ட்டை வந்து அப்படி பாட்டோட உள்ளே வச்சு நீங்கள் க்ரோ பண்ணலாம், தண்ணி ஊற்றலாம், ஒன்றுமே ஆகாது. இது ஃபுல் வுட்லேயே வந்துடும். இதுவுமே ஃபுல் வுட்டில் வரும். அதுலேயே இது ஒரு ஷேப்பு, இது ஒரு வெரைட்டி பக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிளே வந்து உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக வேணும்னாக்கா இதோடைய டேபிள் ப்ளஸ் இதோடைய கால் வரும். ஆமாம், அதுக்கு மேட்சாகவே கண்ணாடி. இது வந்து ஃபுல்லா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க ஃப்ரண்ட் ஃபாயர்ல ஒரு கன்சோலாவும் வைக்கலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளா வைக்கணும்ன்றது கிடையாது. இது ஒரு அழகான ஒரு பொருள். ஸோ நீங்க ஃப்ரண்ட் ஃபாயர்ல வீட்டில் கூட வைக்கலாம். இது எல்லாமே வுட்லேயே செய்யக்கூடிய அனிமல்ஸ். இந்த மாதிரி காளை மாடு, குதிரை, அப்புறம் மாடு, ஜிராஃப், ஹார்ஸ், டியர், அப்புறம் நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து கிஃப்டிங்காக ரெகுலரா போகக்கூடிய பொருள். இதெல்லாம் ஓகே. சோ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் மாதிரி நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு எடுப்பாங்க, கல்யாணத்துக்கு, வீடு குடி போறதுக்கு, பர்த்டே கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஓகே. சோ இது பின்னாடி இருக்குது வால் டெக்கருங்களா? ஆமா, இதுவுமே வந்து வால் ஹேங்கிங். இதுலயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. வால் டெக்கார்ஸ். இதுலயே வந்து 7 குதிரை ஓடுற மாதிரி வரும், இந்த மாதிரி மரம் மாதிரி வரும். இது ஒன் ஆஃப் த மாடல். இது ஒரிஜினல் வுட் தான். அப்படியே இது ஒரிஜினல் டீக் வுட். டீக் வுட் அப்படியே கட் பண்ணி ஷேப் ஷேப்
பண்ணி வச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம வால்ல வந்து நல்ல ஒரு எம்டி வால்ல இதை மட்டும் மாட்டினாலே போதும், ரொம்ப கிராண்டா இருக்கும். இது எல்லாமே வந்து அனிமல்ஸ், இந்த மாதிரி கேட்டில் இருக்குது. இது எல்லாமே நம்ம அங்கே கேட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து சீ ஹார்ஸ், ஜீப்ரா, ஜிராஃப், இது எல்லாமே வந்து சைஸ் ஆஃப் 3ல வரும். ஸோ இந்த மாதிரி செட்டாக வந்து வச்சுக்கலாம். ஆமாம், செட்டாகவும் வைக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் வைக்கலாம். கிஃப்ட் ஐட்டம்ஸாக சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி இருந்ததுன்னா நீங்கள் இதை கிஃப்ட் பண்ணலாம், யூனிக்காக இருக்கும். வீடு புதுசாக கட்டி நீங்கள் எங்கேயாவது ஒரு டிவி கார்னர்ஸில் வைக்கணும்னாலும் வைக்கலாம். இது வந்து போட் பெஞ்ச், நம்ம ஃப்ரண்ட் ஃபாயரில் வீட்டில் யூனிக்காக நம்ம வெறும் ஒரு 2 சீட்டர் போடணும்னா இது போடலாம். இது உள்ளே வந்து குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் வரும். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணலாம். இதில் வந்து 2 சீட்டர், 2 பேர் தாராளமாக உட்காரலாம். ஃபோல்டபிள் பேபி சேர், இது வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம், இடத்த ரொம்ப அடைக்காது, ஸ்பேஸ் எடுக்காது. இது வந்து பேபி சேர். பேபிஸ்க்குன்னு உள்ளது வந்து பேபி சேர் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்க ஆடுற குதிரை இருக்குது. ஓகே. இது வந்து குழந்தைங்க ஆடுற குதிரை, அதே மாதிரி குழந்தைங்க உட்காந்து ஆடுற ராக்கிங் சேர் கூட இருக்குது. இது வந்து டூ அண்ட் ஃப்ரோ ஆடும். இது வந்து ஸ்விங் டைப்ல ஆடும். இது வந்து வால் டெக்கார்ஸ். இது எல்லாமே வந்து புத்தா ஃபேஸ். இதுலேயே வந்து 2 சைஸ் இருக்குது. இது நீங்கள் வந்து டேபிள் மேலேயும் இந்த மாதிரி வைக்கலாம். எங்கேயாவது கார்னரில் டேபிள் இருந்ததுன்னா டேபிள் மேலேயும் வைக்கலாம், இல்லை வால் ஹேங்கும் பண்ணலாம். அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ். கலர்ஸும் நம்மகிட்ட கலர்ஸும் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி புத்தா பேனல்ஸும் வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் கேட்டாலும் நம்ம பெரிய சைஸ்னாக்க இது பேனல் டைப்ல வரும். அதே மாதிரி இப்போ சின்ன புத்தா ஃபேஸ் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து சின்ன சைஸ். இது ஃபுல் வுட்லயே வரும். இதுவுமே எல்லாமே சாஃப்ட் வுட்ல வர்றது. இது வந்து லாண்ட்ரி யூனிட். இதுல வந்து 3 சைஸ் வரும். இதுதான் லார்ஜ், அப்புறம் அதுக்குள்ள மீடியம் அண்ட் ஸ்மால், மொத்தம் 3 சைஸ் இருக்கும். ஸோ இது வந்து அழுக்கு துணி போடுற கூட லாண்ட்ரி யூனிட். இது ஃபுல் வுட்லயே தான் வரும். இது எல்லாமே தேக்கில் வரும். ஓகேங்க. அப்புறம் இதுவுமே வந்து கிளாத் ஹேங்கர் உங்களுக்கு. ஓகே. துணி மாற்ற கிளாத் ஹேங்கர். இதுல 2 வெரைட்டி இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த கிளாத் ஹேங்கர். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து 3 விதமான லாண்ட்ரி. ஸோ அவங்க ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆமா எடுத்துக்கலாம், ரூம் சைஸ் தான். அதே மாதிரி இதுலயே டவல் ஸ்டாண்டும் இருக்குது. ஓகே. ஈர துணி தாராளமா போடலாம், ஒண்ணுமே ஆகாது. இது எல்லாமே டீக்லயே செய்யறது. இதுல 2 மாடல் இருக்கு. ஓகே. ஸோ நிறைய துணி வேணா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆமா, டவல் ஸ்டாண்டா யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ட்ரெஸ்ஸு கூட காய வைக்கிறதுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து டீ குட்லேயே இருக்கக்கூடிய யூட்டிலிட்டிஸ். இது வந்து காஃபி மக்கு, இது வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிறது, ஓகே, அப்புறமா கோஸ்டர்ஸ். இது வந்து கோஸ்டர்ஸ், டீ கோஸ்டர்ஸ். அதுக்கப்புறமா இந்த மாதிரி போல்ஸு, இது எல்லாமே டீக்லேயே வரக்கூடிய பிளேட்ஸ். நீங்கள் வந்து நார்மல் ஃபுட் இதில் சர்வ் பண்ணலாம், சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வந்து இந்த மாதிரி சாப்பிங் போர்ட்ஸ். ஓகே. இதுலயே நிறைய சைஸஸ் இருக்கு, சின்னது இருக்கு, பெருசு இருக்கு, நிறைய ஷேப்ஸ் இருக்குது. சர்க்கிள் எல்லா ஷேப்பும் இருக்கு. இது எல்லாமே சிங்கிள் லாக் வுட்லயே செஞ்ச சாப்பிங் போர்ட்ஸ். இந்த கிரெயின்ஸ்லமே ஒரிஜினல் கிரெயின்ஸ், அதுல இருக்கிற கிரெயின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுறது. இது வந்து சீ கிராஸ் பாஸ்கெட். இது வந்து நீங்க லாண்ட்ரி யூனிட்டா யூஸ் பண்ணலாம், இல்ல ஏதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ்காகவும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே பாஸ்கெட்ஸ். இது வந்து பனானா ஃபைபர், அப்புறம் சீ கிராஸ்லயே செஞ்சது, கையாலே செஞ்சது. இது எல்லாமே ஒன்று நீங்கள் பிளான்டர்ஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை லாண்ட்ரி யூனிட்டாக யூஸ் பண்ணலாம். நம்ம யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து வால் டெக்கார்ஸ் தான். இது வந்து யானை தலை, அப்புறம் மான் தலை, அதுலேயே சின்ன மான் தலை, அதுக்கப்புறமா லயனுடைய தலை. ஓகே. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸோட ஹெட்ஸ் எல்லாமே கூட நம்ம கொடுப்போம். ஹெட்ஸ் எல்லாமே கூட நீங்கள் வந்து செவத்துல மாட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சோஃபா செட். இது வந்து கேன்லேயே செஞ்சது. இது வந்து ஒரிஜினல் ராட்டன்லேயே கையில் பின்ன சோஃபா செட்ஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல குஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இன்னும் நிறைய குஷன்ஸ் வச்சு உட்காந்தோம்னாக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ட்ரெண்டில் வரக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் தான். ஸோ இது எல்லாமே கேன் தான். இது எல்லாமே கேன் தான். ஓகே. இப்போ கேன்ற போது நம்ம எல்லா வெரைட்டியுமே நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி தரோம். ஆமாம், இதே வந்து காட்டில் செய்யலாம், சோஃபாவில் செய்யலாம், டைனிங் டேபிளில் செய்யலாம். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ ஃபர்னிச்சர்ஸ் வந்து வி கஸ்டமைஸ் கம்ப்ளீட். இது எல்லாமே வந்து கார்னர் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஸ்டூல்ஸ். இது மேலே வந்து நம்ம டெக்கார் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ளவர் வேஸ் வைக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து நிறைய சைஸஸ், 3 விதமான சைஸ் வரும், லார்ஜ், மீடியம், ஸ்மால். உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் கார்விங் சோஃபா செட்ஸ். ஓகே. ஸோ ரொம்ப ப்ரீமியமா விரும்புறோம். ஆமாம், ப்ரீமியமா. இது வந்து 7 சீட்டர் வித் சிங்கிள் டேபிள் அண்ட் 2 சைட் டேபிள்ஸோட வரும். இதுலேயே உங்களுக்கு கிளாத் கஸ்டமைசேஷன் பண்ணணும்னா பண்ணலாம். மெயின் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது உண்டு.
கொஞ்சம் கம்மி கார்விங், சில பேர் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க, சில பேர் ரொம்ப ஹெவியாக ரிச்சாக கேட்பாங்க. அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக குஷனில் கார்விங் வச்சு சோஃபாஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது எல்லாமே ஃபுல் வுடன். ஃபுல் வுட், உட்கார இடம் வரைக்கும் எல்லாமே தேக்கிலேயே வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதுவும் 7 சீட்டர் சோஃபா. இங்கே இதில் வேணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி குஷன் தச்சு போட்டுக்கலாம். உட்கார இடத்துல மட்டும் வேணா நம்ம குஷன் தச்சு போட்டுக்கலாம். இல்லைன்னா குஷனே இல்லாமல் டேரெக்டாக வுட்லேயே உட்காரலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா ரிச்சாகவும் இருக்கும். ஓகே, ஸோ பாடியோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணியே இருக்கும். இது வந்து ரொம்ப காம்பேக்டான ஒரு மாடல். இது வந்து ரொம்ப இடத்த அடைக்காது. இட்ஸ் நாட் வெரி பல்கி, ரொம்ப பல்காக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும், அதே சமயத்தில் கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து 6 சீட்டர் டைனிங் டேபிள். ஓகே, இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நல்லா காவிங்கோடு இருக்கும். கொஞ்சம் நல்ல ட்ரெடிஷ்னல் அண்ட் விண்டேஜ் கலெக்ஷன் வேணும்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி போகலாம். இதுலேயும் கஸ்டமைசேஷன் உண்டு. இது 6 சீட்டர், உங்களுக்கு 8 சீட்டர் வேணுமா, 10 சீட்டர் வேணுமா, உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு தரலாம். கலர் மாற்றிக்கலாம், குஷன் கலர் நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ செஞ்சு தரலாம். நம்ம கார்விங் டேபிள் பார்த்த மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி கண்டெம்பரரி, ரொம்ப சிம்பிள், வெரி பிளெயின், எந்த கார்விங்கும் இருக்காது. சில பேருக்கு வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ், எனக்கு கார்விங் வேணாம், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்லீக்காக இருக்குன்னாக்க இந்த மாதிரியும் நீங்கள் போகலாம். இது வந்து ராக்கிங் சேர்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம். கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிறவங்க, கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக பல்கியாக இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுருக்குறோம் ராக்கிங் சேர்ஸ். வந்து 2 சீட்டர் ஊஞ்சல். சில பேர் வீட்டில் வந்து மேலே வந்து ஹுக் ப்ரொவிஷன் இல்லாதவங்க இந்த மாதிரி ஸ்டாண்டோட பால்கனியில் போட்டுக்கலாம். வீட்டுக்கு உள்ளேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஊஞ்சல் போட்டுக்கலாம். இட்ஸ் 2 சீட்டர். இதுலேயே 3 சீட்டரும் வரும். இதுவுமே வந்து எல்லாமே வால் டெக்கார்ஸ். இது வந்து மாஸ்க்கு, இது வந்து லார்ஜ். இதுலேயே வந்து சைஸஸ் இருக்குது, 3 விதமான சைஸ் இருக்குது. லார்ஜ், மீடியம் அண்ட் ஸ்மால் போகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த ட்ரைபல் மாதிரி ஒரு ஷேப்ல வரும். ஆமா, அதெல்லாமே வந்து கடலரசன் கடலரசி, அது வந்து பேர்ல வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்காக மேம்? டெக்கருக்காக தான் வாங்குறாங்க? ஆமாம், டெக்கார்ஸ்க்காக. அது வந்து வீட்டுக்குள்ளே வர்றவங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி. அடுத்தது வந்து காட்டு. இதுதான் வந்து ரொம்ப மெயினான செக்ஷன் நம்ம கடையிலேயே. எனக்கு காட்டு வந்து எல்லாருமே வந்து இப்போ புதுசாக வீடு கட்டுறவங்க மினிமம் 3 காட்டு எடுப்பாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சீருக்கு கொடுக்கக்கூடிய பொருள். ஸோ அதனால் குவாலிட்டி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே டீக்லேயே வரும். நடுவில் வந்து பிளைவுட் எதுவுமே போட மாட்டோம். நடுப்புற படுக்கிற பலகை வரைக்கும் உங்களுக்கு டீக்கில் வந்துடும். ஒரிஜினல் டீக். இதே 3 ஃபீட், சிங்கிள் காட்டனா 3 ஃபீட், 4 ஃபீட், குவீன் சைஸ் வந்து 5 ஃபீட், இது வந்து 6 அடி. ஓகே, இதுல நிறைய வெரைட்டிஸ் வெச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி சைஸஸும் நமக்கு கிட்ட கிடைக்கும். ஆமா, நிறைய சைஸஸ் இருக்கு. இந்த டீக் வுட்லயே வார்ட்ரோப்ஸ். ஃபுல் டீக் வுட்லயே வார்ட்ரோப். ஃபுல் டீக் வுட்ல உள்ள வர தட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா தேக்கில் தான் வரும். இது எதுவுமே பிளைவுட்டோ மைக்காவோ மிக்ஸ் பண்ணது கிடையாது. இதுவுமே ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் உண்டு. உங்களுக்கு 2 டோர் வேணுமா, 3 டோர் வேணுமா, உள்ள வந்து லாக்கர் வச்சு வேணும், ட்ரா வச்சு வேணும், எப்படி வேணுமோ செஞ்சு தரலாம். இது வந்து லாங் ஸ்டாண்டிங் மிரர். இது வந்து நம்ம ரூம்ல வந்து ஃபுல் வியூ வேணும் அப்படின்னாக்க நம்ம இது வைக்கலாம். இது ஆஸ் இட் இஸ் நம்ம வச்சாலுமே இது ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து ஃபுல் வியூ மிரர். இது ரொட்டேட் பண்ண முடியுமா? இது வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்விங் பண்ணலாம், ரொட்டேட்டும் பண்ணலாம். இது வந்து ட்ராலி. இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மூவபிள் தான். இதுலயே வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஃபுட் சர்விங் ட்ராலி இதெல்லாம். ஓகே, இது கீழே ஸ்டோரேஜ் எல்லாமே. ஆமா, கீழே ஸ்டோரேஜும் இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏதாவது உள்ள வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். மேலே சர்வ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் கார்னர் யூனிட் உங்களுக்கு. இது வந்து ஏதாவது டெக்கார் ஐட்டம்ஸ் நம்ம மூலையில் எங்கே வேணாலும் வைக்கலாம். இது ரொம்ப இடத்த அடைக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கிங் சைஸ் காட்டு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நல்ல ஹெவியான ரிச்சான காட்டு. இது ஃபுல்லாக ஹேண்ட் கார்விங் பண்ண காட்டு. இது ஃபுல்லாவே ஹேண்ட் கார்விங். ஆமாம், ஃபுல்லாக ஹேண்ட் கார்விங்ல பண்ண டீக் காட்டு. இதில் மிக்ஸ் எதுவுமே வராது, பிளைவுட்டோ மைக்காவோ எதுவுமே வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் 100% டீக். ஓகே, இப்போ காட்ஸ்லாம் நம்மக்கிட்ட என்ன ப்ரைஸில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் நமக்கு ஒரு குவீன் சைஸ் காட் வந்து as low as 25,000 ஸ்டார்டிங் சார். ஃபுல் டீக். ஃபுல்லா டீக். நடுப்புற படுக்கிற பலகை வரைக்கும் உங்களுக்கு டீக்ல வந்துரும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லா டீக்லயே வந்துரும். சோ இப்போ சோஃபாஸ்லாம் என்ன பிரைஸ்ல இங்க ஸ்டார்ட் ஆகுது? சோஃபா 3 சீட்டருமே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 25,000 இருக்குது. டீக்னா எல்லாரும் நினைப்பாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு. ஆனா அப்படி கிடையாது. நம்ம பட்ஜெட்ல இருந்தே வச்சிருக்கோம். 25,000 1 lakh வரைக்கும் கூட போகும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ இது வரைக்கும் நீங்க பார்க்காத மாதிரி எக்கச்சக்கமான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கடை பேர் வந்து டீக் ஃபர்னிஷிங்ஸ். இது சேலம்ல நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் மேக்ஸ் ஷோரூமுக்கு கீழ இருக்குது. ஓகே, சோ இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து வுட் தான் பண்றோம் அப்படிதானே? ஆமா, மேஜரா பண்றது ஃபுல்லா டீக் வுட்ல தான் நம்ம பண்றது. சோ டீக் வுட்லயே வந்து ஃபுல்லா ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றது, ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஃபுல் ஃபர்னிஷிங் நம்ம பண்ணி தரோம். ஆமா, ஃபுல்லா ஃபர்னிச்சர்ஸ்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே, இப்போ நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காமிச்சிங்க. இப்போ வந்து சிங்கிள் பீஸ் வேணாலும் நம்ம வந்து கொரியர் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி தரோம். ஆமா,
சின்ன சின்ன பொருளாக வந்து வேணும்னா நம்ம வந்து இங்கேருந்து கொரியர் பண்ணி டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். பெரிய பொருளும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் தனியாக வரும், ஆனால் வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறோம், எல்லா இடமும் பண்ணி கொடுத்துட்டு. ஓகே, ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ காமிச்சது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் யூனிக்காக நிறைய பொருட்கள் வந்து இருக்குது. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி யூனிக்கான பொருட்கள்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது கிஃப்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு ரொம்பவே வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.